ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். एशिया अध्याय 44 वचन 3 को पढ़ेंगे. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். प्यासी भूमि पर जल और सूखी भूमि पर धराइयां बहाऊंगा. உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். मैं तेरे वंश पर अपनी आत्मा और तेरी संतान पर अपनी आशीष उंडेलूंगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த வாக்குத்தத்தம் விசேஷ விதமாக எந்த ஒரு கட்டளையும் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ये प्रतिज्ञा का वचन किसी तरह के नियम के बिना परमेश्वर यहोवा हमके देने वाले वचन है. 1, 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். वचन 1 और 2 को पढ़कर देखेंगे. என் தாசனாகிய யாக்கோபே, परंतु हे मेरे दास याकूब, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். हे मेरे चुने हुए इस्राएल सुन ले. ஆண்டவர் யாருக்கு இதை பேசுகிறார்? परमेश्वर ये किसके लिए बोल रहे हैं? தம்முடைய தாசன், தம்முடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபை பார்த்து பேசுகிறார். अपने दास अपने याजक याकूब को देखकर बोल रहे தாம் हैं. தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் என்னும் ஜனத்தோடு பேசுகிறார். और अपने चुने हुए लोग इस्राएल को देखकर बोल रहे हैं. ஆண்டவருக்கு பின்பதாக சொல்லுகிறார், और उसके बाद में परमेश्वर कहते हैं, என் தாசன், 2 வசனத்தின் பின்பகுதி, தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. हे मेरे दास याकूब, हे मेरे चुने हुए यशूरन मत डर. யெஷூரன் என்று சொல்லும் பொழுது, यशूरन जब कहते हैं तो சொல்லின்படி ஒரு பலசாலி ஆனவன், जो अपनी बातों के अनुसार बल को पा लेता है, இல்லாவிட்டால் அப்ரைட், அதாவது அப்பழுக்கற்றவன், यानी बिना किसी दाग का भरा हुआ, குறைவற்றவன் बिना किसी कमियों के साथ रहने वाला என்று சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கிறது. ऐसे एक अर्थ होता है. ஆகவே இஸ்ரவேலே, குறைவற்றவனே, உனக்கு நான் தருகிற வாக்குத்தத்தத்தை கேள். हे इस्राएल, कमियों के बीच में रहने वाले मेरी इस प्रतिज्ञा के वचनों को सुन ले. யெஷூரனே, हे यशूरन, அப்பழுக்கற்றவனே, बिना दाग का रहने वाले, நீதியாய் வாழ்கிற, அப்ரைட்டாக வாழ்கிறவனே, धर्मी के साथ और सच्चे के साथ जीने वाले. கட்டளை இல்லாமல் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அப்பா இது. बिना नियम और आज्ञा का देने वाला प्रतिज्ञा का वचन तेरे लिए यही है. ஏன்னா அவன் அப்ரைட்டா இருக்கிறான்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்கிறான்ல. ये सही ढंग से जी रहा है ना. அவர்கள் உண்மை உத்தவமாய் காரியத்தை நடப்பித்தபடினால் அவரிடத்தில் கணக்கு கேட்கப்படவில்லை என்று வேதம் ஒரு இடத்தில் சொல்லுகிறது. एक जगह में व्यवस्था में लिखा गया है कि सही कार्यों से उन्होंने करने के कारण उनके पास हिसाब नहीं पूछा है. பெர்ஃபெக்ட்டா காரியத்தை செய்யும் போது போய் கணக்கு கேட்க தேவையில்லை. हर एक एक काम को सही ढंग से करने के कारण उनके पास जाकर पूछने की அதனால जरूरत ஆண்டவர் नहीं है. கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? और इसलिए परमेश्वर की ये प्रतिज्ञा का தாகம் वचन உள்ளவன் क्या மேல் है? தண்ணீரை ஊற்றுவே, प्यासी भूमि पर जल को दे देंगे, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். और सूखी भूमि पर धराएंगे वह जल को. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இதிலே 2 பகுதியான ஆசீர்வாதம் இருக்கிறது. और इसमें 2 तरह का आशीषें हैं. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, ஜீவ தண்ணீரை ஊற்றுவதுதான் முதலாவது பகுதி. पहला भाग यही है कि जो प्यासा है उसके ऊपर जो है जल को बरसाना. தாகத்தோடு இருக்கிற இஸ்ரவேலனாகிய, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாகிய தேவனுடைய பிள்ளையாகிய உங்க மேல ஆண்டவர் அழகாய் தம்முடைய ஜீவ தண்ணீராம் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். और आत्मिक इस्राएली आप लोगों के ऊपर परमेश्वर अपना जल, जीवन का जल को बसाएंगे, बरसाएंगे. தாகம் உள்ளவர்கள் மேல்தான் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். जो प्यासे हैं उन्हीं के ऊपर उनकी आत्मा को उंडेलते हैं. கட்டளை இல்லாமல் வருகிறது வாக்குத்தத்தம். देखिए, प्रतिज्ञा का वचन बिना किसी नियम का आ रहा है. ஆனால் தாகமாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஜீவ தண்ணீர் அதிகமாய் ஊற்றுகிறார். लेकिन ज्यादा से ज्यादा जीवन का जल जो प्यासे हैं उन्हीं के लिए वह आता है. அப்படி ஊற்றுகிற அதே நேரத்திலே और ऐसे बहताते समय पर भी जो है, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். और सूखी भूमि पर उसको भी बरसाएंगे. இது இன்னும் ஒரு குறிப்பிட்ட லெவலா, இன்னும் அதிகமான தாகம் வறண்ட நிலம் போல இருந்தால் ஆறே ஊற்றுவேன் என்று ஒரு அர்த்தம். और भी प्यासा और भी सूखी भूमि रहने से एक नदी के समान बरसाएंगे. இன்னொரு பக்கத்தில் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற உன்னுடைய எல்லையில
வறண்ட நிலமா எதெல்லாம் இருக்கு, வறண்டு போன பகுதியாக உன்னுடைய தொழிலிலோ நீ கையிடுவதிலோ வறண்ட நிலம் இருந்தால் அங்கே ஆறுகளை ஊற்றுவேன், आशीर्वादத்தை ஊற்றுவேன். और परमेश्वर की आत्मा को प्राप्त करने वाले आप लोगों के जगह में वह क्या है जो सूखा पड़ा है, वहां पर ऐसे जल को बरसाएंगे. அப்படியானால் ஆவியானவரை பெறுகிற நமக்கு और ऐसे तो यानी पवित्र आत्मा को पाने वाले हमको தன்னார் போல ஒரு செழிப்பும் நம்முடைய எல்லையில் தன்னார் போல வரும். हम लोगों के स्थानों पर अपने आप में एक तरह की बढ़ोतरी मिलती है. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். शुद्ध हृदय वालों के लिए परमेश्वर भला है. தாகத்தோடு தேவ ஆவியானவரை கெஞ்சி கூப்பிட வேண்டும். और शुद्ध आत्मा के साथ और प्यासे दिल के साथ परमेश्वर की ओर जाकर पुकारना है. அப்பொழுது உங்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றுவார். तब आप लोगों के ऊपर पवित्र आत्मा को उंडेलेंगे. அதனோடு வறண்ட உங்கள் நிலம் மாறும். और जो सूखी भूमि है वह बदल जाएगा. வறண்ட உங்கள் எல்லை மாறும். और आप लोगों का जगह जो सूखा हुआ है वह बदल जाएगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के உங்கள் लोगों, இருதயம் கலங்காதிருப்பதாக. आप लोगों का हृदय बिना चिंता के साथ रहे. நான் என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலும் சரி, ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக ஒரே ஒரு ஜெபம் செய்வேன். मैं अपनी सेवकाई को शुरू करने से पहले केवल एक ही प्रार्थना को मैं करता था. எப்பொழுது பார்த்தாலும் இடைவிடாமல் செய்வேன். हर समय मैं लगातार उसे करता ही रहता था. அது தேவனே உம்முடைய ஆவியால் என்னை நிரப்பும் என்பதுதான் அந்த ஜெபம். हे परमेश्वर, अपनी आत्मा से मुझे भर दो, मेरी प्रार्थना तो वही थी. என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் கர்த்தாவே என்று ஏராளமான 1000 முறைகள் சொல்லி இருப்பேன். मुझे भर दो प्रभु, ऐसे हजारों बार मैंने कहा होगा. ஆகவே தாகமுள்ள ஒரு நிலையில் இருக்கும்போது ஆவி அளவில்லாமல் ஊற்றுவார். जब प्यास रहती है तो बिना किसी रुकावट के साथ अपनी आत्मा को उंडेलते हैं. ஒரு சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு ஊற்றும் போது போதும் கர்த்தாவே என்று சொல்லும்படி வரும். कुछ समय जो है हमारा शरीर सहन नहीं पाता है, इतनी अपनी आत्मा को डाल देते हैं और हम कहते हैं कि बस हो जाए परमेश्वर. அவருடைய சமூகத்தில் செத்தவனை போல் ஆனேன்னு சொல்லி அழகாய் தீர்க்கதரிசன ஆகமத்தில் எழுதப்பட்டிருப்பாங்க. அப்படியாய் போவோம். தேவன் முழுவதும் ஆட்கொண்டிருப்பார், ஒரு பலனும் இல்லாதது போல இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் போதும் இவ்வளவு ஊற்றினது என்று அவர் அந்த அளவில் நிறுத்துவார். भविष्यवक्ता की किताबों में लिखा गया कि बस परमेश्वर, मैं तो मरा हुआ जैसे ही पड़ा हुआ हूं, इतना जो है उनकी आत्मा को हमारे ऊपर वे डालेंगे. ஆகவே பயப்படாது, इसीलिए डरना नहीं. காலோன்றி நில் என்று அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு திடம் கொடுப்பார். और ऐसे भविष्यवक्ताओं के लिए कहेंगे कि अपना पैर लगाकर खड़े हो जाइए. அப்ப நீங்க தாகம் உள்ளவர்களாய் இருங்கள். तो आप लोग प्यासे जन के जैसे रहिए. உங்கள் மேல் ஜீவ தண்ணீரை ஊற்றுவார். जीवन का जल आप लोगों के ऊपर वे डालेंगे. ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுகிற உங்களுடைய வறண்ட நிலங்களிலும் ஆறுகளை ஊற்றுவார். जीवन का जल को प्राप्त करने वाले आप लोगों के सूखी भूमि पर वह नदी को भी वे बरसाएंगे. நீங்க கேக்குறீங்க ஒரு டம்ளர் தண்ணீர். आप लोग एक गिलास का पानी मांगते ஆண்டவர் हैं. சொல்லார் வறண்ட நிலத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் போதாது, परमेश्वर कहते हैं कि सूखी भूमि के लिए एक गिलास का पानी नहीं काफी है. ஒரு டேங்க் தண்ணி போதாது, एक टन की पानी भी नहीं काफी है. ஆறுகளை நான் ஊற்றுகிறேன். नदियों को मैं ले आऊंगा. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். பாடுவோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அதோடு அந்த வாக்குத்தத்தம் நிற்கவில்லை. और उसी के साथ ये प्रतिज्ञा का वचन नहीं रुका है. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், मैं तेरे वंश पर अपनी आत्मा உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். और तेरी संतान पर अपनी आशीष उंडेलूंगा. உன்னுடைய சந்ததி, तेरा वंश உன்னுடைய பரம்பரை, और तेरा परंपरा உன்னுடைய தலைமுறை, और तेरे ही वंशावली உன்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என
உன்னுடைய சந்ததியின் மேல என் ஆவியை ஊற்றுவேன். तेरे बच्चे और तेरे नाते पोते तेरे वंश के ऊपर उंडेलूंगा. உன் சந்தானத்தின் மேல், அதாவது உன்னுடைய நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். जिन बच्चों को तूने जन्म दिया है उसके ऊपर मैं अपनी आशीष को उंडेलूंगा. NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, ஆங்கில வேதம் சொல்லுகிறது, bless your children, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். NLT ऐसे अनुवाद में बताई गई कि मैं तेरे बच्चों को आशीष करूंगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதும் हमारे बच्चे जो आशीष पाए हुए हैं பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நடப்பதும் और पवित्र आत्मा में भरकर जो चलते हैं, என்ன ஒரு சந்தோஷம், ये सब देखने में कितनी खुशी की बात என்ன है, ஒரு மகிழ்ச்சி. कितनी आनंद की बात है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, ஆமா, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், बच्चों को आशीष करेंगे. உங்கள் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவார். आप लोगों के वंश के ऊपर आत्मा को उंडेलेंगे. பரிசுத்த வேதாகமத்திலே அப்போஸ்தல நடபடிகள் 21:9 பார்க்கலாம். और प्रेरितों का किताब अध्याय 21 वचन 9 में हम पढ़ते हैं. படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆ, கன்னியாஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் பிலிப்புவுக்கு இருந்தார்கள். அவனுக்கு இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அப்போஸ்தலர் 21:8 சொல்லுகிறது, और प्रेरितों का किताब 21:8 में लिखा है, அப்போஸ்தலரால் பந்தி விசாரிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். देखिए उसके 4 कुंवारियां पुत्री थी जो भविष्यवाणी करती थी. இப்ப நல்லா கவனிங்க. अभी अच्छा ध्यान दीजिए. பிலிப்புனுடைய வைஃப் பற்றி போடல, और फिलिपुस की पत्नी के बारे में नहीं लिखा गया है. வேதம் யார ஸ்பெஷலா அங்க பாக்குது, और व्यवस्था विशेष प्रकार से किसको देखती है. கர்த்தருடைய ஆவியானவர் யாரை இங்கு குறிப்பிடுகிறார்? यहोवा की आत्मा यहाँ पर किसको बताते हैं. 4 கன்னியாஸ்திரியாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தாங்க. 4 कुंवारियां 4 पुत्रिका उसके लिए थी. இது நல்லா கவனிங்க. अच्छा से ध्यान दीजिए. கன்னியாஸ்திரி என்றால் यानी कन्याएं का मतलब है திருமணமாகாமல் கர்த்தருக்கு என்று நேர்ந்து கொண்டதாக எண்ணலாம். जिन लोगों का विवाह हुए बिना परमेश्वर के लिए जो चुने हुए लोग இல்லை हैं. என்றால் கன்னி பிராயத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். नहीं तो उनकी कुंवारी के उम्र में वे रहे होंगे, ऐसे ले सकते हैं. அந்த வாலிப மற்றும் இளமையான அந்த பெண் பிள்ளைகள் 4 பேரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். देखिए वह जवान में रहने वाले वह कुंवारियां जो है भविष्यवाणी बोल रहे हैं. வீடு எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கும். देखिए घर कितना मजबूत रहता है. எழுந்தா உடனே ஒரு பிள்ளை சொல்லுறா. देखिए उठते ही एक बच्चा कहता है, கர்த்தர் சொல்றாரு, டாடி இந்த மாதிரி நீங்க இந்த இடத்துக்கு போய் பிரசங்கம் பண்ணணும். यहोवा कहते हैं, डैडी आप इस जगह में जाकर प्रचार कीजिए. ரொம்ப அருமையா இருக்கு, பிரமாதமா இருக்கு. देखिए बहुत अच्छी रीति से रहती है. பிள்ளைகள் மேல ஆவியை, தீர்க்கதரிசன ஆவியை ஊற்றுறது பிலிப்பு சுவிசேஷம் ஊழியம் செய்றாரு, ஆனா பிள்ளைகளும் தீர்க்கதரிசன ஊழியம் செய்றாங்க. देखिए फिलिपुस तो सुसमाचार की सेवा कर रहा था, लेकिन बच्चे यहाँ पर भविष्यवाणियां बोल रहे हैं. எவ்வளவு ஒரு சந்தோஷம். कितनी खुशी की बात है. எங்கும் இடறல் இல்லை. किसी जगह में रुकावट नहीं 4 है. பேர்ட்ட எப்படியாயிலும் ஒருத்தர்ட்ட தீர்க்கதரிசனம் கரெக்டா வந்துருது. चारों में से किसी एक के पास भविष्यवाणी निकल पड़ती है. பிலிப்பு போல கம்பீரமானவர் யாரும் கிடையாது. फिलिप को जैसे गंभीर के साथ रहने वाला और कोई भी नहीं है. ஏன்னா வீடு பெர்ஃபெக்ட்டா பில்ட் ஆயிருக்கு. क्योंकि घर बहुत अच्छी रीति से बन गया 4 है. பிள்ளைகளை குறித்து கவலை இல்ல. चारों बच्चों के बारे में कोई चिंता नहीं है. ப்ராஃபஸி தெளிவா சொல்றாங்க. यहाँ पर भविष्यवाणी बहुत अच्छी रीति से बोल रहे हैं. கர்த்தருடைய சிந்தை உங்களுக்கு புரியுது. यहोवा का विचार उनको समझ में आता है. கர்த்தரால் वे நடத்தப்படுகிறார்கள். यहोवा की और अगुवाई कर रहे கர்த்தருடைய हैं. குரல் கேட்கிறார்கள். यहोवा की आवाज को सुन रहे हैं. ஒருவன் உங்களில் தீர்க்கதரிசியா இருந்தால் அவனுக்கு என்னை வெளிப்படுது, அப்ப கர்த்தரை தரிசிக்கிறார்கள். अगर कोई तुम में से भविष्यवक्ता है तो वह परमेश्वर का दर्शन को पा लेते हैं. இது புதிய ஏற்பாட்டிலே இருந்த பிலிப்புக்கு இருந்த குமாரத்திகள். ये नए नियम में फिलिपुस के लिए रहने वाली कुमारियां थी. அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் வீட்டுல 4 குமாரர்கள் நல்லவர்களா இருந்தாங்க. और यानी पुराने नियम में 4 पुत्र वे भी बहुत अच्छे थे. இங்கு 4 குமாரத்திகள், यहाँ पर 4 कुंवारियां, அங்கு பார்த்தா 4 குமாரர்கள். और यहाँ पर देखने से 4 यानी पुरुष यानी पुत्र थे. அந்த 4 அருமையான குமாரரை தன்னுடைய அம்பரா தொனியில் உள்ள அம்புகளாய் கொண்டிருந்தவர் யார்? और उन 4 पुत्रों को अपनी ओर साथ लेने वाला वह कौन था? அவர் பேர் ஒர்னான். उनका नाम था ओर्नान. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला इतिहास 21 को ले लेंगे. தாவீது மிகுந்த
ஒரு வேதனை தேசத்திலே சந்தித்த பொழுது दाऊद अपने देश में बहुत ही यानी परेशानियों का सामना करते समय தாவீது கதறினார், दाऊद ने विनती किया, தேவனே என்மேல் வேண்டுமானால் நீர் கோபத்தை திருப்பி இருக்கலாமே, हे प्रभु अपना क्रोध अगर आप चाहते हैं तो मेरी और मोड़ सकते थे ना, அல்லது என் குடும்பத்தின் மேல் கூட திருப்பி இருக்கலாமே என்று அவர் கதறினார். नहीं तो मेरे परिवार की और आप जो है लगा सकते थे ना, ऐसे वे विनती कर रहे थे। அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன பதில் சொன்னார்? उस प्रार्थना का जवाब परमेश्वर ने किस रीति से दिया है? இல்லப்பா இன்னொன்னு நீ செய். नहीं और एक काम तुम्हें करना है। 18ஆம் வசனம், वचन 18 को पढ़ेंगे। 1 நாளாகமம் 21:18. पहला इतिहास अध्याय 21 वचन 18 में हम पढ़ते हैं। அப்பொழுது படிங்க. அப்பொழுது எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே ஆ. கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். तब यहोवा के दूत ने गात को दाऊद से यह कहने की आज्ञा दी कि दाऊद चढ़कर यबूसी अर्नोन के कलीन में यहोवा की एक वेदी बनाए। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கர்த்தர் யாரிடத்துல நிலத்தை போய் கொள்ள சொல்லுகிறார்? जमीन लेने के लिए यहोवा किससे बोल रहे हैं? பலிபீடம் கட்ட, वेदी बनाने के लिए இந்த விதமான வாதை நிறுத்தப்பட, और इस तरह की बुराइयों को रोकने के लिए ஒர்னான் என்கிற ஒருவனுடைய களத்தை சொல்லி அந்த ஒர்னானின் களத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு ओरनान के खलिहान में एक वेदी को बनाने के लिए वे कहते हैं என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார். ऐसे दाऊद को बताओ करके यहोवा का दूत आकर खात को बता देता है। தாவீது கர்த்தரின் நாமத்தினாலே காத் சொன்ன வார்த்தையின்படி அந்த வயலுக்கு போனான். तब यहोवा के दूत के ने गात को दाऊद से कहा, उसके अनुसार वह उस खेत पर गया। தாவீது வருகிறதை கண்ட பொழுது दाऊद जो आ रहा था उसे देखते ही அந்த நேரத்துல அதுக்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கிறது. उससे पहले एक घटना वहां पर होता है ஒர்னான் திரும்பி பார்க்கிறார். और ओरनान मुड़कर देखता இன்னும் है। தாவீதை பார்க்கும் முன்பதாக இது நடக்கிறது ये दाऊद को देखने से पहले ये घटना होती என்று है। எண்ணுகிறேன். मैं ऐसे सोचता அல்லாட்டா हूं, அந்த அதே நேரத்துல நடக்கிறதா இருக்கலாம். लेकिन उसी समय पर भी हुआ होगा। அவனும் 20ஆம் வசனம் பாருங்க, 1 நாளாகமம் 21:20. அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள். वचन 20 में लिखा है कि तब अर्नोन ने पीछे फिर के दूत को देखा और उसके चारों बेटे जो उसके संग थे छिप गए। अर्नोन ने गेहूं दमा दिया। இந்த ஒர்னானுக்கு கர்த்தருடைய தூதன் கண்ணெதிர தெரிகிறாரு. ये ओरनान को जो है परमेश्वर के दूत सामने दिखाई देते हैं। அவரோடு மட்டும் அல்ல, और उसी के साथ ही नहीं, 4 குமாரர் அவருக்கு இருக்கிறாங்க. उसके 4 बेटे हैं அவங்களுக்கு கர்த்தருடைய தூதன் தெரிகிறாரு. और उनके लिए भी यानी दिखाई पड़ते हैं। இதுதான் குடும்பத்துல ஆசீர்வாதம். देखिए यही परिवार का आशीष है। குடும்பத்திலே ஆசீர்வாதம். परिवार में आशीष। நல்லா நீங்க கவனிங்க. आप लोग अच्छा ध्यान இந்த दीजिए। 4 பேர்ல 2 பேர் பார்த்தாங்க, 2 பேர் பார்க்கலன்னு இல்ல. देखिए चारों में से 2 को दिखाई पड़ा, 2 को नहीं दिखाई पड़ा, ऐसा नहीं है। தகப்பனை போலவே 4 பேருடைய கண்களும் தூதனை பார்க்க திறந்திருக்கிறது. उस पिता के जैसे ही चारों बेटों का दृष्टि जो है वहां पर दूतों को देख रहे थे। எவ்வளவு அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கை. कितनी अच्छी आत्मिक जीवन है। அந்த குடும்பத்தின் கையில் இருக்கிற நிலத்துல பலிபீடம் உண்டு பண்ணா அது எனக்கு பிடிக்கும், அந்த நேரத்துல வாதையை நிறுத்துறேன்னு சொல்றாரு. उस परिवार के हाथों में रहने वाले खलियान में जो है वेदी बनाने से मैं इस बुराई को रोक दूंगा, ऐसे परमेश्वर कहते हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நன்றாய் நீங்கள் யோசித்து பாருங்க. आप लोग अच्छी रीति से सोच कर देखिए। அடடா, 4 பேரும் மற்றும் அவருடைய தகப்பனும் அருமையா கர்த்தரோடு இசைந்து இருக்கிறதுனால கர்த்தருடைய தூதனை கண் திறந்து பார்க்கறாங்க. उसके पिता और उसके चारों बेटे परमेश्वर के साथ रहने के कारण उनके आंखों में स्वर्गदूत दिखाई पड़ता है। அவருடைய நிலத்துல எனக்கு பலிபீடம், उसके खलियान में मेरे लिए एक वेदी। ஊர் முழுவதிலுமே வேதனைகள் என்றாலும், सारे जगह में नगर में परेशानियां होने के बावजूद में भी என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவன் எருசலேமின் மேல எருசலேமை அழிக்க ஒரு தூதனை அனுப்பினார் என்று 15ஆம் வசனம் சொல்லுது. और वचन 15 में लिखा है कि उस नगर को नाश करने के लिए जो है परमेश्वर ने दूत को भेजा है। இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை தேவன் வரப்பண்ணினார். அதில் இஸ்ரவேலில்
70,000 பேர் மடிந்தார்கள் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. और वचन 14 में भी ऐसे लिखा है कि इसराइल में मरी फैलाई और इसराइल में 70,000 पुरुष मर मिटे। ஆனா பாருங்க, இவங்க தங்கள் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. लेकिन ये जो है अपने खेत में काम कर रहे हैं। கொள்ளை நோய் இவங்க வீட்டை அணுகல. देखिए वह मराई इनकी घर की ओर नहीं आई। எவ்வளவு ஒரு பாக்கியமான வாழ்க்கை. कितने भाग्य से भरा हुआ एक जीवन கொள்ளை है। நோய் அணுகாத, देखिए मरी उनके करीब आए கர்த்தருடைய बिना தூதனை தரிசிக்கிற और यहोवा का दूत का दर्शन पाने का 4 குமாரர் ஒர்னானுக்கு 4 बेटे उस ओरनान के लिए थे। உங்கள் குடும்பத்தின் சந்ததியின் மேலும் தம்முடைய ஆவியை தேவன் ஊற்றுவார். आप लोगों के घर के वंश के ऊपर परमेश्वर अपनी आत्मा को उंडेलेंगे। புதிய ஏற்பாட்டு பிலிப்புனுடைய 4 குமாரத்திகள் போலவோ, नए नियम के फिलिपुस के 4 बेटियों के जैसे, ஒர்னானுடைய 4 குமாரர் போலவோ ओरनान के 4 बेटों के जैसे உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். आप लोगों के घर को परमेश्वर आशीष பிள்ளைகள் करेंगे। தரிசனம் காண்பார்கள், बच्चे भविष्यवाणी தீர்க்க देखेंगे, தரிசனம் சொல்லுவார்கள். भविष्यवाणी कहेंगे। உங்க வீடு ஆசீர்வாதத்தினால் நிரம்பி இருக்கும். आप लोगों का घर आशीष से भरा होगा ஊருக்குள்ள என்ன கொள்ளை நோயினாலும் और नगर में चाहे मरी भी फैल जाए உங்களுக்கு பயம் இல்ல. आप लोगों के लिए कोई डर नहीं கர்த்தர் होगा। கூட இருக்கிறார். यहोवा आप लोगों के साथ है। கர்த்தர் கூட இருக்கிறார். यहोवा आपके साथ है। உங்க வீட்டுல உள்ள நிலம் கூட அப்படி பெர்ஃபெக்ட்டா கர்த்தரே கண்டு பாராட்டத்தக்கத ஆசீர்வாதமா இருக்குது. आपके घर के जो खलियान है उसकी शोभा परमेश्वर ही करते हैं। வறண்ட நிலத்தின் மேல ஆறு ஊத்துவேன்றாருல. सूखी भूमि के ऊपर जल को बरसाएंगे वे कहते हैं மற்ற ना। இடத்துல கொள்ளை நோய் இருக்கும்போது இவங்க அழகா போரடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. बाकी जगहों में मरी फैलने के बाद में भी ये लोग जो है उस आनंद को पा रहे हैं। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोग, அவருடைய பயபக்தியை பாருங்கள். उनके भय को देखिए आप लोग। வேதவசனம் சொல்லுகிறது, और यहाँ परमेश्वर का वचन 1 कहता நாளாகமம் है 21:21 और 21 पहला इतिहास। ராஜா தன்னுடைய வயலுக்கு வருகிறார் என்ற பொழுது அவர் புறப்பட்டு வந்து தரை மட்டும் குனிந்து தாவீதுக்கு உரிய கனத்தை செலுத்துகிறார். और दाऊद के लिए कलियान से बाहर जाकर भूमि तक झुककर दाऊद को दंडवत करता है। கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய கனம் பண்ணுகிறான். यहोवा के डर का निमित्त वह जो है उनका दंडवत करता है। சுவிசேஷத்தை அறிவிப்பது பிலிப்பு. सुसमाचार बताने का काम कर रहा है फिलिपुस। கர்த்தருக்கு கனம் பயந்தவர்களை கனம் பண்ணுகிற ஒர்னான். और यहोवा का भय मानने वाला ओरनान। அவருடைய அருமையான வயல் இவருடைய வீட்டிலே தங்கி இருக்கத்தக்க அருமையான நிலம். देखिए उनका एक खलियान जो उनके घर में रहने का था। இதில் தேவன் தம் ஆறுகளையும் ஊற்றுகிறார். और इसमें परमेश्वर अपने नदियों को ले आते हैं। மன மகிழ்ச்சியினால் நிரம்பிய அருமையான வாழ்க்கை. मन की खुशियों से भरा हुआ एक बहुत अच्छा सा जीवन। வேதவசனம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है, இவ்வாறு நான் தண்ணீரையும் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றும் போது என்ன நடக்குது? और इस तरह जब मैं अपनी आत्मा और आशीष को उंडेलता हूं तो उस समय क्या होता है? ஏசாயா 44 एशिया अध्याय 44 4ஆம் வசனம், वचन 4 को पढ़ेंगे। அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்திலே அலறு செடிகளைப் போல வளருவார்கள். वे उन मजनुओं के समान बढ़ेंगे जो धाराओं के पास घास के बीच में होता है। ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது पवित्र आत्मा जब उंडेलते हैं குடும்பம் அழகாய் வளரவும் செய்யும், परिवार बहुत अच्छी रीति से बढ़ता है, செழிப்பாய் வளரவும் செய்யும். बहुत अच्छी रीति से वह बढ़ जाएगा। 5ஆம் வசனம் சொல்லுகிறது, वचन 5 में ऐसे बताया ஒருவன் गया நான் है, கர்த்தருடையவன் என்பான், कोई कहेगा कि मैं यहोवा का हूँ, ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்ளுவான், कोई अपना नाम याकूब रखेगा, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுவான், कोई अपना हाथ पर लिखेगा कि मैं यहोवा का हूँ, இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். और इसराइलियों का नाम वे 4 बताएंगे। blessing இங்க இருக்கு. 4 तरह का आशीष यहाँ पर है। நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போடுறது எவ்வளவு ஒரு பெரிய blessing. मैं यहोवा का हूँ ऐसे सिग्नेचर डालना कितनी बड़ी बात है। நான் கர்த்தருடையவன் என்று மட்டுமல்ல, இஸ்ரவேலின் பெயரை தரித்துக் கொள்வது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். मैं यहोवा का हूँ यही नहीं अपना कुल नाम इस्राएली बताना कितनी बड़ी बात है। உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் துலங்கும். आप लोगों के परिवार में इस तरह के आशीष उग कर आ எழுந்து जाएंगे। நிற்போமா? हम सभी लोग खड़े हो जाएंगे। கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கட்டும். यहोवा की आत्मा हम लोगों के ऊपर उतर कर आ जाए। ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, हे आत्मा, हे प्रेम की आत्मा, என்னை நிரப்பும், என் சந்ததியை நிரப்பும். मुझे भर दो, मेरे वंश के ऊपर आकर
कर भर दो, என்னை நிரப்பும், என் பிள்ளைகளை நிரப்பும். मुझे भर दो और मेरे बच्चों को भर दीजिए। பிள்ளைகள் இல்லைன்னா பயப்படாதீங்க. अगर बच्चे नहीं है तो घबराना नहीं, தருவா, वे जरूर देंगे, நிச்சயமாய் தருவா, निश्चय वे दे देंगे, ஒரு நாள் தருவா. एक दिन वे दे देंगे। இவ்வுலகத்தில் மட்டுமல்ல, इस संसार में ही नहीं, தேவராஜ்யத்திற்கு போயும் தருவா. परमेश्वर के राज्य में जब आप लोग जाते हैं तब भी दे देंगे। என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏராளமான பிள்ளைகள் உங்களை அம்மா அப்படின்னு கூப்பிடும்படி வைப்பா. परमेश्वर के राज्य में बहुत सारे बच्चे आपको माँ के नाम लेकर पुकारेंगे। வேதம் சொல்லுது, அநாத ஸ்திரீக்கு அநேகம் பிள்ளைகள். और अनाथ स्त्री के लिए बहुत सारे बच्चे हैं, ऐसे व्यवस्था में लिखा गया है। மலடியா இருக்கிறவளுக்கு ஏராளமான பிள்ளைகள். और जो भांजी थी उसके लिए बहुत सारे बच्चे हैं। ஆகவே உங்கள் சந்ததி எந்நாளும் இருக்கும். आप लोगों का वंश सदा समय तक रहेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। ஹalleluya. இந்த மாதம் முழுவதிலும் நல்ல ஜெபம், குடும்ப ஜெபம் மாதமாக, ஆசீர்வாத மாதமாக இந்த மாதம் இருப்பதாக. और ये महीना पूरा जो है हफ्ते और महीने में प्रार्थना करने के महीना के समान रहेगा। ஹalleluya, ஹalleluya.